டே ராகுல், காசு 1000 ரூபா டேபிளில் வச்சுருக்கேன். மாரிமுத்துன்னு ஒருத்தர் வருவார், அவர் வந்தால் கொடுத்துரு. சரிப்பா, கொடுத்துட்றேன். சரி, நான் சந்தைக்கு போயிட்டு வரேன். இது சண்டை போடுறதுக்கு போகிறீங்களா? டேய், மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரேன்டா. ஓ அப்படியா? காது ஒழுங்காக கேட்குமா கேட்காதா உனக்கு? சரி, நான் போயிட்டு வரேன். காசை மறக்காமல் கொடுத்துட்றேன். போர் அடிக்குது, ரீல்ஸ் பண்ணுவோம். என்னடா அது, ஃபோன் ஹேங் ஆகிட்டே இருக்கு. சரி, இப்போ நல்லா ஸ்மூத்தாக போகுது. எப்பா ராகுல், உங்கள் வீட்டில் எங்கள் அருவா இருக்குது, எடுத்துகிட்டு வா. இதை எடுத்துகிட்டு வரேன். இந்தாங்க. ஹாய் ராகுல், நல்லா இருக்கியா? இங்கே வா. இவன் வேற கூப்பிட்றான், போவோம். என்னப்பா அது, புது வண்டியா? இல்லைண்ணா, இது ஃப்ரெண்டோட வண்டி. அவருக்கு பேக் பெயினா, அதனால் என்னோடய வண்டி அவர்கிட்ட இருக்குது. ஓ அப்படியா? சரிப்பா, போயிட்டு வரேன். சரி. அட பாவி, இதை கேட்க தான் வந்தியாடா பாரதேசி நாய்? நம்ம வேலையை பார்ப்போம். யாரா ஃபோன் பண்ணுறது? அப்பாவா? ஹலோ, சொல்லுங்க. டேய், அவர் வந்துட்டாராண்டா. காசு கொடுத்தியா இல்லையாடா? யாருப்பா? டேய், அதான் சொன்னேன்ல, மாரிமுத்துன்னு. அட ஆமா, பக்கத்தில் வந்துட்டாரா, காசு கொடுத்துரு. சரியா? சரிப்பா, கொடுத்துட்றேன். ஃபோனை வைங்க. எப்பா, ரீல்ஸ் பண்ணுறதுக்குள்ளே செத்துருவோம் போல். நம்ம ரீல்ஸ் பண்ணுவோம். இதுக்கப்புறம் எவன் வந்தாலும் அவனை கண்டுக்கவே கூடாது. நம்ம ரீல்ஸ் பண்ணுவோம். எப்பா தம்பி, இதை பாருப்பா. எப்பா, கூப்பிட்றது காதில் விழுகுதா இல்லையாப்பா? எப்பா தம்பி, கூப்பிட்டுட்டே இருக்கேன். அப்பாடா, ஒரு வழியாக ரீல்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. டேய் டேய், என்ன வேணும் உனக்கு? ரீல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன், வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்க. இந்த பாரு தம்பி, நான் யாருன்னு தெரியாமல். டேய், நீ யாராக இருந்தால் எனக்கு என்ன? ரீல்ஸ் பண்ணும்போது வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்க, போட அடிச்சு போடுவேன். டேய், நான் யாருன்னு தெரியாமல் பேசுகிறேன், நான் சும்மா விட மாட்டேன்டா. என்னடா பேசிக்கிட்டே இருக்க? ஐயோ, போடா. ரீல்ஸ் பண்ணும்போது வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கான். ஃபஸ்ட்டு அவன் வந்தான், அடுத்த புது வண்டின்னு ஒருத்தன் வந்தான், அடுத்த நீ. இப்படியே வந்தால் நான் எப்படா ரீல்ஸ் பண்ணுறது? நல்ல வேலை, நான் ரீல்ஸ் பண்ணி முடிச்சிட்டேன். போடா, அடிச்சு போடுவேன். ஏண்டா காசு கேட்க வந்து அடிக்கிறீங்களா? இருடா டேய். டேய், என்ன பண்ணுற? மாரிமுத்து வந்தாரா? காசு கொடுத்தியா? இல்லைப்பா, வரலையே. வரலையா? எங்கிட்ட வந்துட்டேன்னு சொன்னார். ஹலோ சார், என்ன வரலையா? எப்பா, காசு கேட்க வந்தால் உன்னோட பையனை வச்சு அடிக்கிறியா? என்னது அடித்தானா? என்னோடய பையனை அப்படி பண்ணியிருக்க மாட்டான் சார். நீங்கள் வீடு மாறி போயிட்டீங்க. டேய், நான் அடித்தது இல்லாமல் கிண்டல் பண்ணுறியா? இருடா, அவங்க வீட்டுக்கு வரேன். டேய், அவர் வந்தாராம்மா? இல்லைப்பா, வரலையே. டேய், காசு கேட்க வந்தவரை அடித்து அனுப்பியிருக்க, அறிவில்லை உனக்கு? ஐயோ, ஊரா வந்தார், ஒரே அடித்தோம். ஐயோ, திட்டி வேற இருக்கேன்னா. ஐயோ, டேய், உன்னை என்னடா பண்ணுறது? டேய் டேய், ஐயோ ஐயோ ஐயோ, சாரி. டேய், நீயுமாடா? டேய், காசு கேட்க வந்தால் இப்படிலாம் பண்ணுவீங்களாடா? சாரி கேள்றா. சாரி, காசை கொடுறா. இந்தாங்க. டேய், இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு கடனே கொடுக்க மாட்டேன்டா. சிறப்பாக பண்ணிட்டீங்க சார். சார் சார் சார், ஐயோ போயிட்டாரே. டேய், சூப்பர்டா. எப்படி, நீங்கள் சொன்ன மாதிரி செஞ்சுட்டேனா? சூப்பர்டா. டேய், நீ எப்படிலாம் அசிங்கப்படுத்தினா தெரியுமாடா? எட்டாவதுலாம் பேசுகிறான்டா. காசு கொடுத்தா என்ன வேணா பேசுவானா? எட்டாவதுலாம் பேசுவானா? அதான் அவனை பழி வாங்கினேன். ஆமாப்பா,
இவனெல்லாம் இப்படி தான் பண்ணணும். நான் ரீல்ஸ் பண்ணும்போது வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கான். அதான் அடி வாங்கி கட்டிக்கிட்டான் பாவம். இப்போ நான் ரீல்ஸ் பண்ணும்போது வந்துட்டான். நான் வேணும்னே அவனை கண்டுக்கவே இல்லை. நான் பாட்டுக்கு ரீல்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் நல்லா அடி வாங்கிட்டான் என்கிட்ட பாவம். அப்புறம் இந்த மாதிரி யாருக்கிட்டையும் இந்த மாதிரி கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, பயப்படணும். அவன் கெட்ட வார்த்தை பேசுனதுனால தான் அடித்தேன். அடி வாங்கிட்டு போயிட்டான்.